இப்போ இந்த தேர்தல் கமிஷன் வாக்காளர்களை மீண்டும் சரிபார்க்கக்கூடிய ஒரு நடவடிக்கை இறங்கி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சென்ற வாரம் அறிவித்திருந்தோம். அதுல நம்ம இப்படி அதுக்கு கடுமையான எதிர்ப்புகளை கொடுத்தோமோ அதே மாதிரி எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் கமிஷனுடைய இந்த நடவடிக்கை பீகார் மாதிரி விளையாட்டுங்க வச்சு எல்லாம் சரியா வராதுங்கிற அளவுக்கு கடுமையான நிலைப்பாட்டை காட்டின பிறகு இப்ப தேர்தல் கமிஷன் ஓரளவுக்கு பணிந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. பீகார்ல நீங்க வாக்காளரை சேர்றா இருந்தா 13 ஆவணத்தை கொண்டே கொடுக்கணுமா, அப்பதான் உங்களை சேர்ப்போம்னு சொல்லி தான் கொடுக்காதவங்க நீக்கி விட்டாங்க. அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்ப இல்ல அறிவிச்சிருக்காங்க. 13 ஆவணம் இல்ல, ஊராவணம் கூட தர வேண்டாம். நவம்பர் 4ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 4 வரைக்கும் ஒரு மாசம் வீடு வீடாக ஒரு ஃபார்ம் தருவாங்க. அதுல நீங்க ஏற்கனவே ஒரு வாக்களிக்க ஒரு அட்டை தந்திருப்பான்ல, வாக்காளர் அட்டை நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பரை குறிப்பிடணும். வேற ஒன்றும் குறிப்பிட தேவையில்லை. பாப்பா வரும் அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த ஃபார்மை ஃபுல்லா பண்ணி கொண்டு கொடுக்கணும். அந்த ஃபார்ம் வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னா நீங்க 5 வாக்காளர் இருந்து 5 ஃபார்ம் கேட்டு வாங்கிடணும். கடைக்கு போயிருப்பாங்க, வெளியூருக்கு போயிருப்பாங்க, உங்களுக்கு கொண்டு வாங்கிட கூடாது. நம்ம வீட்டுல 7 பேர் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க, எத்தனை பேர் வாக்களிக்கிற நிலையில் இருக்கிறார்களோ அத்தனை ஃபார்மை வாங்கி என்ன செய்யணும்னா அங்கனுக்குள்ள ஃபுல்லா பண்ணி கொடுக்கறது இல்ல. ஃபார்மை தந்துட்டு போயிருவாங்க. நீங்க இந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணி கொண்டு போய் அந்த எந்த அலுவலகத்தில் கொடுக்க சொல்றாங்களோ அங்க கொண்டே அதை கொடுத்துடணும். இது ஒரு விஷயம். ஆதார் அட்டையோ எதையுமே சேர்க்க வேண்டியதில்லை. ஃபார்ம்ல இந்த விவரத்தை ஃபுல்லப் பண்ணி கொடுத்துட வேண்டியது. அடுத்து என்ன செய்யணும்னா 2002க்கு பிறகு வாக்காளர் சேர்ந்தாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் ஒரு புது கண்டிஷன். முதல் வாக்காளர் வச்சுக்கிறீங்களேன், வாக்காளர் என்னன்னு கேட்கும் போது என்ன செய்யுமா, நான் வாக்காளர் இல்ல, என் தகப்பனார் வாக்காளர், அவருடைய வாக்காளர் ஐடி தான், அவங்க எங்க தாயாருடைய வாக்காளர் ஐடி எது இருக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு அதில் கொடுத்துருப்பான் ஃபார்ம்லயே. அதை நீங்க ஃபுல்லப் பண்ணி கொடுக்கணும். இப்படி கொடுத்த பிறகு டிசம்பர் 4 வரைக்கும் முடிஞ்சிடும். டிசம்பர் 9ஆம் தேதிக்கு என்ன செய்வான்னு கேட்டா வரைவு வாக்காளர் வெளியிடுவான். மாற்றங்களுக்கு உரியதுன்னு அர்த்தம். வரைவு வாக்காளர் என்ன செய்வான், இணையதளத்தில் வெளியிட்டுவான். இவங்க எல்லாம் வாக்காளர்னு சொல்லி அன்னைக்கு தான் உங்களுக்கு வேலை இருக்குது. நீங்க பாக்குறீங்க வரைவு வாக்காளர்ல உங்க பேர் இருக்கு, விட்டு போயிருக்கவங்க தான் வேலை. வரைவு வாக்காளர்ல உங்க பேர் இல்லாம இருந்தா அதை நீங்க முறையிட்டு சேர்த்துக்கலாம். வேணும்னு பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னா சரி பண்ணிடுவாங்க. பிப்ரவரியில வெளியிட்டதுக்கு பிறகு அப்புறமேல என் பேர் இல்ல ஓம் பேர் இல்லைன்னு பேச முடியாது. நீங்க வாக்காளர் இல்லைன்னா இல்லதான், மறுபடியும் அந்த வாய்ப்பு தந்தா தான் பார்க்கணும். டிசம்பர் 9க்கு பிறகு கவனமா நீங்க இருக்கணும். அது போக இந்த தளர்வுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருப்பதாக நிபுணர்கள் சொல்றாங்க. என்ன காரணம்னு கேட்டா வெளி மாநிலத்தவர்களை வாக்காளரா சேர்க்க கூடாதுன்னு பீகார்ல நிறைய பேர் நீக்கிருக்காங்க. அப்ப இந்த மாநிலத்துக்காரங்க தான் வாக்களிக்கணும் இருக்குல்ல. இப்ப தமிழகத்துல 1 கோடி வாக்காளர்கள் வடநாட்டுக்காரங்க இருக்கிறாங்க. அதாவது வடநாட்டுக்காரங்க இங்க தமிழர்கள் ஆயிட்டாங்கன்னு அது கணக்கு வேற. இவன் சம்பாதிக்க வந்திருக்கிறான், வருவோம் போயிடுவான். அந்த மாதிரி 1 கோடி வாக்காளர் இருக்கிறாங்க. அவங்களை நீக்கிற கூடாது என்பதற்கு தான் இவ்வளவு இறங்கி வந்தது. காரணம் என்னன்னு கேட்டா இந்த கெடுபிடி போட்டு அவங்க எல்லாம் இல்லாம போயிருவாங்க. கோயம்புத்தூர்ல திருப்பூர்லாம் பாத்தீங்கன்னா வட மாநிலம் தான். அதை வச்சுதான் பிஜேபி கொஞ்சம் சில ஓட்டுகள்லாம் வாங்க முடிகிறது. அப்ப அதுக்கு தான் இதை செய்வதாக கருதுறாங்க. அதனால இன்னொரு கடமை, கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவர்களுக்கு கடமை என்ன இருக்குன்னு கேட்டா ஆன்லைன்ல போய் அந்த வட மாநிலத்தில் இருப்பாங்கல்ல அவங்களுடைய இதை வாக்காளர்கள் இருந்துச்சுன்னு சொன்னா இவர் தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க புகார் கொடுக்கலாம். ஃபார்ம் 7 வாங்கி புகார் கொடுக்கலாம், ஆன்லைன்லயும் புகார் கொடுக்கலாம். அது செய்யற கடமை. நம்ம சேர்க்கறதுக்கு பாடுபடுவதை விட வாக்காளர் தகுதி இல்லாதவன் சேர்க்கப்பட்டால் விரும்பின ஆட்சியை கொண்டு வந்துருவான். அது தமிழகத்தில் வர விடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதுல யாருக்கு விவரம் இருக்குதோ அவங்க பாடுபடணும் என்று கேட்டு முடிக்கிற சொல்லலாம்.